தம்பி எந்த பத்திரிக்கை? சன் டிவி தானே? நல்ல கதை கேசு இல்ல தம்பி, பிஜேபி தலைவர்கள் சொன்னதை படிச்சுட்டு நீங்க கேட்க, ஒன்றிய அமைச்சர் சொன்னதை படிச்சீங்களா? ஒன்றிய அமைச்சர் கொடுத்ததை நம்பணுமா இல்ல நம்ம பிஜேபி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள், நம்ம மாண்புமிகு சட்டமன்ற பிஜேபி தலைவர் நம்ம நயனா நாகேந்திரன் உட்பட அது நாங்க ஏப்ரல்ல கெட்டு தந்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்புறீங்களா? வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நீங்க தான் தமிழ்நாட்டுக்கு விரோதமாட்டு அவங்க இருக்கிறது வெளிப்படையா தெரியும். கோவையில எவ்வளவு பேர் இருக்காங்க? இல்ல 2011 கோயம்புத்தூர்ல 16.89 லட்சம் பேர் மக்கள் தொகை, மதுரையில 15 லட்சம் பேர். இன்னைக்கு மக்கள் தொகை எடுத்தா 20 லட்சத்துக்கு பேருக்கும். அந்த 20 லட்சம் கணக்குக்கே நான் வரல. ஆக்ராவில நாக்பூர்ல எல்லாம் என்ன மக்கள் தொகை அடிப்படையில அவங்களுக்கு கொடுத்திருக்காங்கிற கேள்விக்கு மட்டும் பஞ்சுக்கிறேன். பத்திரிகையில தானே நீங்க தானே எழுதிருக்கீங்க. இது இவ்வளவு மக்கள் தொகை இல்லை, அதனால தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. தேவையில்லைங்கிறதும் நீங்க கேட்கிற நிராகரிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? 2021 உள்ள மக்கள் தொகை இப்ப உள்ள மக்கள் தொகை ரொம்ப சிம்பிள் தம்பி. ஆக்ராவில எவ்வளவு மக்கள் தொகை, நாக்பூர்ல மக்கள் தொகை எவ்வளவு, அதுக்கு ஏன் அனுமதி கொடுத்தீங்க, எங்களுக்கு ஏன் தரலன்னு கேட்போம். நாங்க நியாயமா இருந்தா நீங்களும் நம்ம தமிழ்நாட்டுக்காக சப்போர்ட். அவங்க சொல்லக்கூடாது. நம்ம கேட்டிருக்கோம், அவங்க 50% தர போறாங்க, நம்ம 50% போடுறோம். அவங்க ஒண்ணும் இலவசமாட்டு தரல. நம்ம ஜிஎஸ்டி இந்தியாவில கொடுக்கறதுல நம்ம மாநிலம் 2வது 3வது இடத்துல நம்ம இருக்கிறோம். அவங்க இந்த 50% தரதுக்கு உடனடியா தரணுமே தவிர அதுக்கு அனுமதியும் தந்து பணத்தையும் தரணும். பழைய காலங்கள்ல மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இப்ப சென்னையில் நடக்கக்கூடிய 2வது மெட்ரோ திட்டத்தை ஆரம்பிச்சு வச்சுட்டு போனாங்க. ஆரம்பிச்சு இந்த கவர்மெண்ட் 2 வருஷம் கழிச்சுதான், இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம முதல்வர் எழுதிதான், அதுக்கப்புறம் தான் என்ன தந்தாங்க, அனுமதி தந்தாங்க, நிதியும் தந்தாங்க. நிதியும் 6ல் 1 தான் தந்திருக்காங்க. மீதி 5 பங்கு ஸ்டேட் கவர்மெண்ட் தான் போட்டிருக்கு மெட்ராஸ். அது நீங்க வங்கியில கடன் வாங்குறது நான் சொல்லிதான் வாங்குறேன்னு சொன்னா என்ன நியாயம்? நீங்க 17,000 கோடியை தந்துட்டு 63 கோடி 63,000 கோடி கொடுத்தாச்சு, நீங்க எப்படி சொல்ல முடியும்? அதுக்குள்ள வட்டி அவங்க கட்டுவாங்களா? நீங்களே தந்ததான் நான் ஒத்துக்கிட்டேன், அதுக்குள்ள வட்டியை கட்டுங்க. என்னங்க நீங்க இது நியாயம்? எப்படியெல்லாம் எங்களை நீங்க இப்படி சிரமப்படுத்தினா நாங்க என்னங்க செய்யும்? சதவீதம் தமிழ்நாட்டில்தான் பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிப்பதா நீங்க இதெல்லாம் குற்றம் இல்லை, அவங்க கட்சி தலைவர் சொல்லணும். சொல்லிட்டு போட்டீங்க. நன்றி. வாய்ப்பு இருக்காங்க. நாங்க 60-70% ஓட்டு போட போறாங்க. நான் போகல, பார்க்க போகல. நான் பார்க்க